பொலிவுடன் மாலை நியூஸ். மயிலாடுதுறையில் தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. பள்ளி ஆசிரியைகள், மாணவிகள் பாலியல் தொடர்பான தொந்தரவுகள் குறித்த புகார்களை தெரிவிக்கும் வகையில் புகார் பெட்டிகளை வைக்க அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட மகளிர் அதிகாரம் மையம் சார்பில் மிஷன் சக்தி என்ற பெயரில் ஜூன் 21 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை 100 நாட்கள் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இளம் மழலையர், நர்சரி, மெட்ரிக் மற்றும் CBSE பள்ளி குழந்தைகளுக்கு போக்சோ விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தொடர்பான அனைத்து பள்ளி தாளாளர்கள், பள்ளி முதல்வர்களுடனான கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கல்வி அலுவலர் நிர்மலா ராணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட சமூக நல அலுவலர் சுகிர்தா தேவி, பாலியல் ரீதியான குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குறித்தும், மாவட்ட குழந்தைகள் நலன் பாதுகாப்பு அலுவலர் ரேகா கண்ணன் பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்தும் பள்ளி தாளாளர்கள், முதல்வர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினர். மேலும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் மற்றும் ஆசிரியைகள் தங்களுக்கு தரப்படும் பாலியல் தொடர்பான தொந்தரவுகள் குறித்த புகார்களை தெரிவிக்கும் வகையில் புகார் பெட்டிகளை வைக்க அறிவுறுத்தினர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.